ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 27 தேய்பிறை. இந்த ஒரு நாளில் நாம் துவரம்பருப்பு டப்பாவில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் போட்டுவிட வேண்டுமாம். இப்படி நாம் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் உடனே தீர்ந்து விடுமோம். கடன் பிரச்சனை மட்டுமல்ல, வட்டி, லோன் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே தீர்ந்து விடுமோம். அது மட்டுமல்லாமல் அசுர வேகத்தில் பணமும் நமது வீடு தேடி வருவதற்கும் நாம் நாளைய நாள் இந்த ஒரு செயலை செய்து விடலாம். இதில் இவ்வளவு சக்தியானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நாளை மட்டும் இதனை நீங்கள் செய்து விடுங்கள். அது என்ன செயல் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாம் நாளைய நாள் இந்த துவரம்பருப்பு டப்பாவில் இந்த ஒரு பொருளை போடுறதுனால பணமானது நமது கையில் தங்குமாம். இருக்கின்ற வேலையிலிருந்தும் நமக்கு கொடுக்கின்ற சம்பளத்திலிருந்தும் அதிகளவு இன்க்ரிமெண்ட்டும் நமக்கு நம்முடைய வேலையில் ஆகுமாம். அது மட்டுமல்லாமல் எவ்வளவு கடன் இருந்தாலும் அது உடனே தீர்ந்து விடுமாம். நமக்கு வரவேண்டிய மற்றவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய கடனாகட்டும், சொத்து பத்துக்கள் அனைத்துமே நமக்கானது நமக்கு இந்த ஒரு செயலை நாளை நாள் நாம் தேய்பிறை நாளில் செய்தோம் என்றால் நமக்கானது நாளை நமக்கு கிடைத்தே தீருமாம். அது பணமோ, சொத்தோ, நகையோ எதுவாக இருந்தாலும் அது நம்மை தேடி வந்து விடுமாம். எனவே தவறாமல் இதை நீங்கள் செய்யுங்கள். இதற்கு நாம் கடையிலிருந்து வாங்கி வர வேண்டிய பொருள் துவரம்பருப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை நாம் இந்த ஒரு பரிகாரத்திற்கு பயன்படுத்தாமல் நாம் வெளியிலிருந்து புதியதாக அதாவது ஒரு டப்பா அளவிற்கு, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நாம் போட்டு வைக்கும் அளவிற்கு சிறிதளவில் இருந்தாலும் போதும். ஒரு 50 ரூபாய்க்கோ அல்லது 20 ரூபாய்க்கோ நீங்கள் வாங்கி கொண்டு வாருங்கள். வாங்கி கொண்டு வந்து அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். பூஜை அறையில் வைத்துவிட்டு ஒரு கண்ணாடி டப்பாவோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவோ ஒன்றை எடுத்து அதில் இந்த துவரம்பருப்பை நீங்கள் போட்டு விடுங்கள். போட்டுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் சிவப்பு நிற துணி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அதில் 7 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 7 நாணயங்கள் இருக்க வேண்டும். அந்த 7 நாணயங்களும் 1 ரூபாய் நாணயங்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நாணயங்கள் 7 நாணயங்களை அந்த சிவப்பு நிற துணியில் ஒன்று போல வைத்து அதனை ஒரு மூட்டை போல் கட்டி அதனை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து நீங்கள் பூஜை அறையின் முன்பு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களுக்கு இருக்கின்ற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், கடன் பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட எல்லாவித பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்பது போல நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திடம் உங்களுடைய வலது கையில் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி இவ்வாறு நீங்கள் பூஜை அறையில் வைத்து கேளுங்கள். கேட்டுவிட்டு இதற்கு அப்புறமாக நீங்கள் கையில் வைத்திருக்கின்ற அந்த சிவப்பு நிற 7 நாணயங்கள் இருக்கின்ற அந்த ஒரு மூட்டையை நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு விடுங்கள். போட்டுவிட்டு அதற்கு அப்புறமாக அதனை உங்களது சமையலறையில் எடுத்து வைத்து விடுங்கள். அடுத்து தேய்பிறை வரும் முறை இந்த ஒரு நாணயமானது உங்களுடைய வீட்டு சமையலறையில் துவரம்பருப்பு டப்பாவிலே இருக்க வேண்டும். நீங்கள் சமையலுக்கு இந்த துவரம்பருப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்கள் அடுத்த தேய்பிறை வருவதற்கு ஒரு 2 நாட்கள், ஒரு நாளுக்கு முன்பாக நீங்கள் அந்த 7 நாணயங்களை எடுத்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு நீங்கள் இந்த 7 நாணயங்களை அங்கு இருக்கின்ற கோவிலில் உண்டியலில் நீங்கள் சேர்த்து விட வேண்டும். அது விநாயகர் கோவிலோ, அம்மன் கோவிலோ, குலதெய்வமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அங்கு சென்று நீங்கள் அந்த 7 நாணயங்களை மட்டும் நீங்கள் சேர்த்து விட்டால் போதும். அடுத்த தேய்பிறை வரும் பொழுது மறுபடியும் நீங்கள் இதனை போன்று இந்த 7 நாணய பரிகாரத்தை செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது கட்டாயம் தீர்ந்துவிடும். அதற்கு நீங்கள் தேய்பிறை நாட்களில் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து வாருங்கள். நீங்கள் மட்டும் இதனை செய்து வாழ்க்கையில் மேம்படாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கேனும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது வேண்டும் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களை இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாள் முடிவதற்குள் செய்து வர சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுடைய வீடு தேடி அசுர வேகத்தில் பணமானது தேடி வரும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே மறக்காமல் நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். ஜெய ஜெய
சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.